அப்ப இந்துக்களுடைய மனதை புண்படுத்தியதற்காக இன்னைக்கு ஒரு மத உணர்வுகளை நீங்கள் கொச்சைப்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்காக பிஎன்எஸ் 299 302 இந்த செக்ஷன் கீழே யார் இந்த நேர்முக காணல் தேர்வை நடத்தினார்களோ அவர்களுக்கு அந்த செக்ஷன் கீழே அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாம இந்த கொஸ்டினரை தயாரித்தது யார், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த அதை இந்த துலுக்கர்களுக்கு அந்த இடத்தை வித்துவிட்டு செல்கிறார். அந்த இடத்துல என்ன பண்றாங்க, வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு யாரென்றே தெரியாத நபர்களை அங்க அந்த தங்க வைத்து அது ஒரு விடுதி மாதிரி அதை மாற்றுகிறார்கள். இந்த நிலையில அவங்க ராத்திரி, அதாவது வெகு நேரம் இரவு 10 மணி 11 மணிக்கு மேலதான் அந்த பகுதிக்குள்ளாரையே வர்றது. இப்ப நீதிமன்றத்தினுடைய மாண்பையே குலைக்கக்கூடிய ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுங்கீனமே நடந்துட்டு இருக்கு. அப்ப ஏன் இதை பத்தி இப்ப லெட்டர் எழுதல, இப்ப ஏன் பேப்பர்ல பேசல, இப்ப ஏன் நெரேட்டிவ் செட் பண்ணி திட்டல, எந்த பத்திரிகையிலயும் இது பெருசா வரவும் இல்லை. நீங்க பாருங்க. அப்புறம் இது நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை இந்த அம்மாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பரங்குன்றம் தீர்ப்பு கொடுத்தது இந்த அம்மா தான். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பணிபுரிய ஈவேரா பற்றி தெரிந்திருக்க வேண்டுமா? தொடரும் HRNC-யின் அயோக்கியத்தனம். இந்து மதத்தையும் பெண்களையும் ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு மீண்டும் பதவி. கடையநல்லூரில் மதமாற்றத்திற்கு எதிராக VHP இந்து முன்னணி போராட்டம். நீதிபதி நிஷாபானு இடமாற்றத்திற்கு எதிராக வழக்கறிஞர்கள் கொலீஜியத்திற்கு கடிதம். ராணுவத்திலும் ஜாதிய ஆதிக்கம், ராகுலின் தேச துரோக பேச்சு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். இந்து அறநிலையத்துறை சமீப காலமா பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கு பேர் பண்ணது. எல்லா சர்ச்சையும் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த நலத்துறைக்கு ஏதாவது குளறுபடி பண்ணக்கூடிய விஷயம். இது நாள் வரைக்கும் கோயிலுக்குள்ள குளறுபடி பண்ணியிருந்தாங்க. இப்ப அதையும் தாண்டி இப்ப கோயிலை தாண்டி அரசுகளுக்கு வருகிறார்கள் நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் ஏற்கனவே நடை அடைத்த பிறகு கதவு திறந்த சர்ச்சைக்குள்ளான கோயில் இந்த கோயில் தான். இப்ப அதே கோயில் மீண்டும் சர்ச்சையாயிருக்கு. என்ன பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரன் கோயில இருக்கும்போது காலி பணியிடங்கள், அதாவது டிக்கெட் விற்பவர், குமாசா எழுத்தர், இந்த மாதிரி பணியிடங்களுக்கு நேர்காணல் நடைபெற்றிருக்கு. அந்த நேர்காணல் நடைபெறும்போது கிட்டத்தட்ட 370 பேர் கலந்துகிட்டு இருக்கார்கள். இந்த விண்ணப்பித்தவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. எந்த மாதிரி கேள்விகள் பார்த்தீங்கன்னா, ஈவேரா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து திராவிட மாடல் அரசு ஆன்மீகத்தில் செய்த பணிகள் என்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்துருவங்க சற்று நேரம் ஒரு ஷாக் ஆயிட்டு, என்னன்னா கோவில் பணி தானே வந்திருக்கேன், வேற எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு எந்த பதில் சொல்லாம கொஞ்சம் திணறிருக்காங்க. இந்த செய்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப நம்ம இதே போல நம்ம இன்னொரு காட்சியை நம்ம யோசிச்சு இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு ஒண்ணு யோசிச்சு பார்ப்போம். இப்ப திமுகவினுடைய கட்சி வேட்பாளர்களை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் நடக்குது. அதுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னு வைக்கலாமே. அப்படி இந்த வேட்பாளர்களுடைய இன்டர்வியூல நேர்காணல்ல திமுக கட்சியில வேட்பாளராக இருந்தவர் கல்லறையில் ஏறி கோடீஸ்வரராகி இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்களா? தன் மகளை தனக்கு பிறந்தவள் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஜவஹரிசம்ங்கிற பத்திரிகை சொன்னதுக்காக கைது செய்த முதல்வர் யார்? இந்த மாதிரியான கேள்விகள் இன்னும் நிறைய நம்ம இருக்கு பாருங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல பெரிய செம்மொழி விழாக்கள் எல்லாம் நடத்தினாங்க. அப்படி நடத்தும் பொழுது அதற்கான ஒரு டிக்கெட் ஊழலை நடத்தியவர் யார்? அவர் கூவத்துல கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முதலை என்று ஒன்றை காமித்து முதலை வாயிலேயே மொத்த பணத்தையும் அமுக்கியவர்கள் யார்? இந்தியாவிலேயே இயங்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஒப்பந்தம் போடுவதற்கு வெளிநாடு சென்ற அதிசய முதல்வர் யார்? துண்டு சீட்டை கூட முழுமையாக படிக்க முடியாத முதல்வர் யார்? இப்படி எல்லாம் அதே போல 21ஆம் பக்கத்தில் எந்த கட்சியினுடைய குடும்ப பெண்களை பற்றி ஈவேரா குறிப்பிட்டார் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியாக இன்னைக்கு கேட்பார்களா? இல்ல அப்படி ஒரு வேட்பாளர் தான் இவர்களை பார்த்து கேட்டால் உயிரோடு விட்டு வைப்பார்களா?
ஏன்னா எதுக்கு இந்த கேள்வி அங்க கேட்கணும் அப்படின்னா, இப்ப கோவிலுக்கும் ஈவேராக்கும் அல்லது கோவிலுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க இது ஒரு துறை சார்ந்த ஒரு தேர்வு, ஒரு நேர்முக தேர்வு. அப்ப அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு எழுத்தர், ஒரு ரைட்டர் வராரு அப்படின்னா அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் என்னென்னலாம் பணி செய்யணும், அந்த பணி பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல அந்த கோவிலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்கனாலும் ஒரு நியாய விஷயம் இருக்கிறது. இல்ல அது ஒரு சிவன் கோவில், அப்ப சைவ ஆகமத்துல ஏதாவது தெரியுமா அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு நேர்முக தேர்வாக இருக்க முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பணிக்கு கூட எதுக்குமே ஒரு தேவையில்லாத ஒரு கேள்விகளை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா இந்த கேள்விகள் மூலமாக நீங்க ஒரு அரசியலை திணிக்க பாக்குறீர்கள் தானே அர்த்தம். எப்படி அதை ஒரு இன்னைக்கு அரசியல்வாதிகள் அவங்களுடைய கட்சி ப்ரமோஷனுக்காக அரசியல் செய்யறதுங்கிறது இயல்பு. ஆனா அதிகாரிகளை எப்படி இந்த மாதிரியாக ஒரு அரசியல் நீங்க செய்ய முடியும்? உங்களோட பவர் என்ன இருக்கு? உங்களுடைய வித்தின் த பவர்க்குள்ளார நீங்க அவுட் ஆஃப் த பவர் போய் நீங்க எதுக்கு செய்ய முடியும்? அறநிலையத்துறைங்கிறது எதுக்காக அமைக்கப்பட்டது? கோவிலினுடைய என்னென்ன கலாச்சாரம், அந்த கோவில அது என்ன கடைபிடிக்கப்படுகிறது, என்ன சமய சடங்குகள் கடைபிடிக்கப்படுகிறது, அந்த கோவிலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி பாதுகாக்க போறீங்க, அதனுடைய சொத்துக்கள் எல்லாம் எங்க இருக்கிறதா, அதெல்லாம் ஒழுங்காக பராமரிக்கப்படுகிறதா, அதுக்கெல்லாம் ஒழுங்காக குத்தகை பணம் வருகிறதா, வாடகை வருகிறதா, இந்த மாதிரி கணக்கு வழக்கு பாக்குறது இதுக்காக அமைப்பு தானே அறநிலைத்துறைங்கிறது. அப்ப நீ அது சம்பந்தமான கேள்விகளை தான் நீ கேட்க முடியும். அதை விட்டுட்டு உன்னுடைய ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி உனக்கு தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்து திணிப்பு செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த கருத்து திணிப்பு வேலைங்கிறது இன்னைக்கு இது கோவில்ல மட்டும் கிடையாது. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அடிச்சாங்களா அதுல இதே போல கேள்விகள் கேட்குது. எங்கே போனாலும் இந்த கேள்விகள் இது சம்பந்தப்பட்ட அவனுடைய அரசியல் திணிப்பு கேள்விகளையும் நீ கேட்கறது. அது மட்டும் இல்லாம இந்த ஈவேராங்கிற ஆள் யாரு? கடவுளை நம்புவன் முட்டாள், காட்டு மிராண்டி, கல்லை நம்புவன் காட்டு, இப்படியெல்லாம் பேசி இந்துக்களுடைய கடவுள்களை நீங்க இழிவுபடுத்தி அவமானப்படுத்தியவர்கள். விநாயகர் சிலையை போட்டு உடைத்தவர். இப்படிப்பட்ட தெய்வங்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆளை பத்தி இன்னைக்கு அந்த இடத்துல இந்த ஹெச்ஆர்என்சி பொறுப்புக்கு அந்த வேலைக்கு நீங்க கேட்கிற இடத்துல இந்த கேள்விகளை நீங்க வைக்கிறீங்கன்னா அப்ப இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு செயலை இன்னைக்கு செய்திருக்கார்களா இல்லையா? இப்ப நீதிமன்றம் எதுக்கோலாம் நாங்க சுமூட்டோவாக எடுத்து நாங்க கருத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அப்ப இதுக்கு நீதிமன்றம் இதை சுமூட்டோவாக இதை எடுக்க வேண்டும். ஏன்னா என்ன சொல்றாங்க, இப்ப இடி இந்த மாதிரி ரெய்டு பண்ணாங்க போனாங்க அப்படின்னு உங்களுடைய அதிகாரத்தை மீறி வரம்பை மீறி நீங்க செயல்பட்டுட்டீங்கன்னு இடிக்கு இப்ப சொல்றாங்கல்ல, அப்ப அதே போல இதுக்கும் சொல்லணுங்கிற. இப்ப இதுக்கு சொல்லணுமா வேணாமா? உங்களுடைய அதிகார வரம்பு என்ன இந்த நேர்காணல்ல நீங்க என்ன நேர்காணல்ல வச்சிருக்கணும் கேள்விகளாக, அது எது சம்பந்தம் இல்லாம எப்படி நீங்க ஒரு கேள்விகளை நீங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு இது நீ பண்ணிருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பவர்ல நீ தேவையில்லாம அரசியலை இதுல புகுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இதற்கு இது எடுக்கணும். எடுத்து இதற்கு ஒரு கடுமையான தண்டனை என்பது கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் நீதிமன்றம் அதை செய்யுமா அப்படிங்கிறது கேள்விகள் தான். ஏன்னா இன்னைக்கு அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் பல வழக்குகள் இன்னைக்கு நீதிமன்றத்துல இருக்கு. ஆனா எந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடியும் எதுவும் அமலான மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பை அறநிலையத்துறை என்னைக்குமே மதித்ததாக தெரியவில்லை. அறநிலையத்துறை, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அறநிலையத்துறை ஈக்குவல் டு அறமற்ற துறை, அறமில்லா துறை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே அதுதான். இன்னைக்கு சட்டவிரோதமாகவே செயல்படக்கூடிய ஒரு துறை ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது அறநிலையத்துறை தான். அதான் இன்னைக்கு சட்டவிரோதமாக இதை செய்திருக்கிறாங்க. அப்ப இந்துக்களுடைய மனதை புண்படுத்தியதற்காக இன்னைக்கு ஒரு மத உணர்வுகளை நீங்கள் கொச்சைப்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்காக BNS 299 302 இந்த செக்ஷன் கீழே யார் இந்த நேர்முக காணல் தேர்வை நடத்தினார்களோ அவர்களுக்கு அந்த செக்ஷன் கீழே அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாம இந்த கொஸ்டினரை தயாரித்தது யார், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த நேர்முக தேர்வு அப்படிங்கிறது முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு நடந்த அந்த தேர்வு அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறையான ஒரு தேர்வு என்பதை நடத்தப்பட வேண்டும். இதற்கெல்லாம் நீதிமன்றம் இன்னைக்கு இதில் சுமூட்டவாக எடுத்து உத்தரவிடும். ஏன்னா அறநிலையத்துறை இதை செய்ய போறதில்லை. அப்ப இவ்வளவு நாளா எதை சொன்னாலும் அறநிலையத்துறை செய்யல அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்பதற்காக அறநிலையத்துறை இன்னைக்கு கமிஷனர், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் கமிஷனர், அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அடுத்து விடு பாபு, இவங்க எல்லாரும் இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாரு அவரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப நமக்கு வருது இல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு ஆகம விதி புதுசா கண்டுபிடிச்சு பேசுவாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அவர்
எல்லாரையும் வந்து இந்த நீதிமன்றம் இன்னைக்கு வந்து இந்த வழக்குல கொண்டு வந்து அவர்களை எல்லாம் கேள்வி கேட்க வேண்டும். இதனாலதான் நம்ம வந்து பல வருடங்களாக நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய துறை அறநிலையத்துறை கோவிலை விட்டு வெளியேறாதவரை நம்மளால் கோவில்களை காக்க முடியாது. இந்துக்களை இன அழிப்பு செய்யக்கூடிய வேலையை இந்த துறையை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசாங்கங்கள், திராவிட அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. அதனால நம்ம நிச்சயமாக இந்த அறநிலையத்துறை இந்த கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க, இன அழிப்பு செய்வதற்கு என்ன மண்டி அப்படிங்கிறது, கோவில்களை அழிக்கணுங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சிருக்காங்க. அதுல இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு கொண்டு புகுத்திருக்கிறார்கள். அப்படித்தான் நான் செய்தி பார்க்கிறேன். திமுக முன்னாள் அமைச்சர் க பொன்முடி மீண்டும் கட்சியில வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இவர் ஏன் மீண்டும் பதவி கொடுக்கப்பட்டதுன்ற விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பெண்கள் மற்றும் இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தி பேசியதற்காக, சர்ச்சை பேசியதற்காக ஸ்டாலின் நீக்கி விட்டார் அப்படி பொதுவாக பேசப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் நீக்கலை மக்கள்கிட்ட கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டு மக்களே வந்து திமுக வெறுப்பு சம்பாதிக்கும் நிலை ஏற்படும் என்றது. அதற்கு முன்னராக வந்து தானா நீக்கின மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் முதல்வர். மீண்டும் வந்து இப்போ என்ன, மீண்டும் வந்து அவருக்கும் சாமிநாதனுக்கும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கார். என்ன காரணம் அப்படி பரவலாக கட்சியில பேசக்கூடிய தேர்தல் வருகிறது, சில சர்ச்சைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இவர் சேர்த்திருக்கிறார் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? நம்ம ஸ்ரீ டிவில தான் முதல்ல ஒரு விஷயத்த சொன்னோம். இந்துக்களை ஆபாசமாக பேசுகிறார் என்பதற்காகவோ அல்லது பெண்களை அவர் இழிவுபடுத்தி பேசுகிறார் என்பதற்காகவோ பொன்முடி பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை. அன்னைக்கு பொன்முடி பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்தது அப்படின்னு சொன்னா, உட்கட்சி பூசல் அன்னைக்கு இருக்கிறது. பல்வேறு காரணங்கள் இருக்கு. என்னன்னா, இன்னொன்னு வந்து அவர் மேல வழக்கு, ரெண்டாவது அவர் வந்து அந்த பெண்களை வந்து திட்டங்கள்ல வந்து நிறைய இடத்துல வந்து அவர் ரொம்ப வரம் மீறி பேசினார். அதனால பெண்கள் மத்தியில பொதுவாக ஒரு 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 அதிருப்தி ஏற்பட்டது. எங்க போனாலும் இலவசம், ஓசி அப்படின்னு எல்லாம் அவர் பேசியது இதெல்லாம் சர்ச்சையாக இருக்கிறதுனால இப்பொழுதைக்கு அதை வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் அன்னைக்கு நடந்து. அதான் பாருங்க, இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு தெளிவாயிடுச்சா? இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ உண்மையிலேயே இந்துக்கள் வந்து கோவப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பயந்துருந்தாருன்னா எந்த கட்சிக்காரனும் திரும்ப பொன்முடிக்கு ஒரு பதவி, அது ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பதவி வந்து தரமாட்டாங்க. யாரா இருந்தாலும் இப்ப தரமாட்டாங்க, எந்த கட்சியா இருந்தாலும். ஆனா இப்போ அதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன நம்ம பின்னாடி யோசிக்கணும். ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்கன்னா, இந்த தீப்பூரி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், அந்த மாதிரியான பேர்களை வந்து இந்த மேடை பேச்சாளர்களை வந்து வச்சிருப்பாங்க. அவங்க போற இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆபாசமாக தான் பேசுவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கரெக்டா எலெக்ஷன் வரும் பொழுது அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்களெல்லாம் அந்த பேசுறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதனால நம்ம அவங்களுடைய கட்சியினுடைய இதை பார்த்தாலே தெரியும். அப்ப இப்ப வந்து ஏன் இப்ப திடீர்னு வந்து இப்ப பொன்முடிய இப்ப சேர்க்கிறாங்க? இப்ப நம்ம தெளிவா நம்ம இங்க பார்க்கணும். ஏற்கனவே இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பொன்முடியே இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப திமுகவுக்கு பல்வேறு விதமாக கட்சிகளுக்கு அங்கங்க அவருக்கு வந்து இடைஞ்சல் அப்படிங்கிறது இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற நேரத்துல இன்னைக்கு வந்து பொன்முடி வந்து ஏதாவது ஒரு வேகமா ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு வச்சா அது கட்சிக்கு வந்து ஒரு பலவீனமாக ஆகலாம். ஏன்னா உடையார் சமுதாயத்துல இப்ப வந்து இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து இவரை வைத்து பயன்படுத்தி கொண்டால் இன்னைக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்கும் எலெக்ஷன் வர நேரத்துல. ஒண்ணு. ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, விழுப்புரம் சட்டசபையில பொறுத்த வரைக்கும் தேர்தல் வர சமயத்துல அந்த எலெக்ஷன் ஆகக்கூடிய செலவுகளை எல்லாத்தையும் வந்து பொன்முடியே பார்த்து கொள்வார் எப்பொழுதும். அப்ப இப்ப அவர் அங்க சேர்த்தாச்சுன்னா, இப்ப அவர் இல்லை அப்படின்னா அவர் எப்படி செய்வாரு? அப்ப இவருக்கு ஒரு பதவியை ஒண்ணு கொடுத்தாச்சுன்னா இப்ப அதையும் வந்து அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இப்ப வந்து சொல்றாங்க. அப்ப இதே போலதான் பாருங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜாதியெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நாங்கள் ஜாதியற்ற ஒரு அரசியலைத்தான் நாங்கள் பண்ண போறோம், சமூக நீதிக்கு பெயர் போட கட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி கூட்டுக்குள்ளதான் இந்த ஜாதி கால்குலேஷனையும் இதுக்குள்ளார அவங்க வச்சிருக்காங்கிறது. இதோட அடிஷ்னலா ஒரு விஷயம், இது கொஞ்சம் சம்பந்தம் இல்லாததான், ஆனா இதையும் சேர்த்திக்கலாம். இப்ப வந்து கொங்கு பகுதியில பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ளாள கவுண்டர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு அங்க இடத்துல வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி பலமாக இருக்கிறதுனால இப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்பொழுது வந்து அந்த இவருக்கு இப்ப பதவியை கொடுத்திருக்காங்க. அதற்காக வேண்டிதான் இப்ப சாமிநாதனுக்கு இப்ப போஸ்டிங் கொடுத்திருக்காங்க.
சரியா? இப்ப நல்லா நீங்க கால்குலேஷன் நீங்க பாத்துக்கோங்க. பொன்முடிக்கு ஏன் இப்ப எலெக்ஷன் டைம்ல இப்ப அப்போ இடையில இப்ப கொஞ்ச நாள் வந்து அந்த ஒரு ஹாட் டைம் இருக்குல்ல, இந்துக்கள் எல்லாம் அப்போ பொங்கி எழுந்து இவருக்கு எதிராக வந்து வழக்கெல்லாம் தொடுத்து எல்லா பிரச்சனையும் வரும் பொழுது ஒரு கண் துடைப்புக்காக இப்ப நீங்க அவரை வந்து இப்போ பண்ணியாச்சு. அப்ப பதவி எடுக்கு. இப்ப நீங்க பதவியை வந்து இப்ப கொடுத்தாச்சு. இப்ப இந்துக்கள் போராட்டம் நடத்த போறாங்களா? கிடையாது. ஏன்னா மறந்துருப்பாங்க. இனி இந்துக்கள் போராட்டம் நடத்த போறது இல்லை, நடத்த மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப இவர்களுடைய மறதியை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நீங்க இந்த மாதிரியாக இன்னைக்கு வந்து இதை வந்து அவர் செஞ்சிருக்காரு. இதைதான் நம்ம அன்னைக்கே சொன்னோம். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க நல்லா பார்க்கணும். திமுக உண்மையிலேயே வந்து இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும், இந்துக்களை வந்து அது மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா யாரெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுகிறார்களோ அவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனா இங்க அந்த ராஜீவ் காந்தியை தொட்டு உதயநிதி வரைக்கும் எல்லாருமே இந்துக்களுக்கு வெறுப்பு பேச்சுக்களை தான் நீங்க அதிக அளவுல பேசியிருக்காங்க இந்த ஆட்சி வந்ததுல இருந்து. ஆனா யார் மேலுமே அவர் நடவடிக்கை எடுத்ததில்லை, இன்க்ளூடிங் பொன்முடி கூட வழக்கு என்ன அதிக அளவுல ஒரு பேர்ல வழக்கு இந்துக்கள் அந்த நேரத்துல பொங்கி எழுந்து அவர்கள் போட்டார்கள். அதனால அது நடந்தது. ஆனா அவருக்கும் தண்டனை கிடைக்கல. அதை நீங்க நல்லா பார்க்கணும். இப்படிதான் அது இருக்கு. அப்ப இந்த ஆட்சி யாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம அப்பவே சொன்னோம், இவர் ஏதோ நீக்கப்பட்ட உடனே ஏதோ இந்துக்களுக்கு அது கிடைத்த வெற்றி அவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைச்சதுங்க, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத நம்ம அன்னைக்கு நம்ம தெளிவாக பதிவு செய்தோம். அதுதான் இன்னைக்கு உண்மை என்பது தெளிவாக இருக்கிறது. அதனால இந்துக்கள் எப்படி மறந்துடுவாங்க, திரும்ப இது மாதிரியான ஒரு போராட்டங்களை எதையும் அவர்கள் செய்ய போவதில்லை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஆனா ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இன்னைக்கு பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து வந்து இந்துக்கள் அப்படிங்கிறது இங்க வந்து ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து ஊழல் என்பதை வந்து எந்த ஒரு விதத்திலையும் இன்னைக்கு வந்து இந்த திமுக ஆட்சி கண்டு கொள்ளாமல் போய்கொண்டிருக்கிறது. எதை வேணாலுமே அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஒரு காட்டாட்சி மாதிரிதான் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்காங்க. மக்களுடைய உணர்வுகளை மதித்து இன்னைக்கு அந்த ஆட்சி என்பது நடக்கப்படுது. இதே ஒரு சூழ்நிலையில் தான் அன்னைக்கு வந்து டெல்லியில ஏற்பட்ட பொழுது, அதாவது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல், அப்ப அந்த சமயத்துல காங்கிரஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்திருந்தீங்கன்னா அப்படின்னா தெரியும், அந்த மாதிரி மக்களுடைய உணர்வுகளை எதையும் மதிக்காமல் செயல்பட்டார்கள். அதனுடைய விளைவாகத்தான் அண்ணா ஹசாரே என்பவர் தலைமையில நாங்கள் ஒரு பெரிய போராட்டம், ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்பதை நடத்தி வைத்து, அண்ணா ஹசாரே ஒரு அப்பாவி, ஆனால் அவரை வைத்து கொண்டு இவங்க என்ன பண்ணாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை உருவாக்கி அதை அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துட்டு போய் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான ஒரு துரோகி கையில வந்து அன்னைக்கு போச்சு, ஒரு தீய சக்தி கையில அன்னைக்கு நாடு போச்சு, டெல்லி போச்சு. அதே சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்திலையும் வருவதற்கு ரொம்ப நேராகாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய ஸ்திரமற்ற தன்மை, மக்களுடைய உணர்வுகளை மதிக்க இல்லாம இருக்கக்கூடிய இந்த தீய சக்தி திமுக இன்னொரு தீய சக்திக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. காவல்துறை இதையெல்லாம் மனதில் கொண்டு மாதிரியான தீய சக்திகளை எல்லாம் வளர விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது இன்னைக்கு காவல்துறையிடம்தான் இருக்கிறது என்பதைதான் இதுல இருந்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கட்டாய மத மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைநல்லூர் தாலுகா உள்ள அச்சன்பட்டி கிராமத்தில், அந்த கிராமத்துல இருந்து வெளியூர் சேர்ந்த ஒரு கிருஷ்ண மிஷரி அமைப்புகள் ஒரு வண்டியில வந்திருக்காங்க. TN42R 2264 அந்த வண்டிக்கு வந்திருக்காங்க. அந்த பதிவு கொண்ட வண்டியில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க வந்து உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிறிஸ்தவ மத பரப்பு துண்டிச்சீட்டுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கப்படும் போது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தடுத்து நிறுத்திருக்காங்க. தடுத்து நிறுத்தும் போதும் அங்க இருக்கிற நபர்கள் வந்து அது சம்பந்தமான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அதில் இருக்கிற நபர்கள் ரொம்ப திமிராக பேசி கொண்டிருக்காங்க, எங்களை திறப்பதற்கு நீங்க யார் அப்படின்றதும். இது தரப்பா வந்து அவங்க வந்து காவல்துறையிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கார்கள். இந்த புகார் மனு கொடுக்கப்பட்ட போது அந்த புகார் மனுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, கடைநல்லூர் தாலுகாவில் 4/11/2024 இருந்து அவங்க 2 நாளா அவங்க தொடர்ந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த வானத்துல வந்து அந்த குழுவினர் வீடு வீடாக வந்து கட்டாய மதமாற்றம் செய்தார்கள். இதனால அப்ப அந்த பகுதியில் இருக்கிற இந்து மக்களுக்கு வந்து ஒரு அதாவது சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து அதுல மனுக்களை ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, கட்டாய மாவட்ட நபர்களை வந்து நீங்க வாகனத்தை பறிமுதல் செய்து சட்டப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பு நாங்கள் இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுவாக கொடுத்துருக்காங்க. இதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன, இது வரைக்கும் வந்து வெறும் கம்ப்ளைண்ட் பேப்பர் மட்டும் தான் வாங்கி வச்சிருப்பாங்க. முதல் முறையாக இந்த டைம் CSR ஒரு ரிசிப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க?
இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல கூடுதலாக இன்னொரு செய்தியும் நாம் சேர்த்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது வந்து அந்த பகுதி அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல, அதாவது அச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவங்க சொன்ன அந்த தகவலையும் இதோட நம்ம சேர்த்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருபுறம் இந்த மாதிரியான கிறிஸ்தவ மதமாற்றம் என்றால், இன்னொரு பக்கம் துலுக்கர்களுடைய ஒரு பிரச்சனையும் அங்க போய் கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதே அச்சம்பட்டி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அரபிக் கல்லூரி ஒன்று அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அஸ்லாமியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய பேர்ல ஒரு காலேஜ் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அஸ்லாமியா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய அந்த அங்க நடந்து கொண்டிருக்கிறதனுடைய ஒரு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு 3 துலுக்கர்கள் அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்க. ஒரு இடத்த வாங்கி பள்ளிவாசல் கட்டுறாங்க. அதற்கு முறைப்படி அனுமதி வாங்கினார்களா இல்லையா என்பது தெரியாது. ஆனா அந்த பள்ளிவாசல்ல எந்த செயல்பாடும் நடத்தாம ஒரு பள்ளிவாசலை மட்டும் கட்டி வச்சிருந்திருக்காங்க. அது ஒரு 4 வருடங்களாக அப்படியே இருந்துட்டு இருக்க நிலையில கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சு, இப்போ அரபி கல்லூரி, அது ஒரு பெரிய போர்டு இருக்கு, அஸ்லாமியா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி அதுல போடவும் போட்டிருக்கு. அதுல வந்து அது நடப்பதாக அவங்க சொல்றாங்க. அதற்கும் முறைப்படி அவங்க வந்து எந்த விதமான அனுமதியும் பெற்றதாக தெரியவில்லை. அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க யாருமே, அதாவது அங்க நல்லா பார்க்கணும், மொத்தமாக இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில தான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, வெளியூர் துலுக்கர்கள் பலர் அங்கு வந்து செல்வதாக அந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள். அந்த அரபி கல்லூரிக்கு ஒரு 30-40 பேர் அங்க வந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே இந்த ஊர் கிடையாது அப்படின்னு. இதற்கிடையில என்ன நடந்திருக்குன்னா, அதே பகுதியில இந்த அதாவது அரபிக் கல்லூரி இருக்கிறதுக்கு எதிர்பக்கத்துல ஒரு காலனி பகுதி ஒண்ணு இருக்கிறது. அங்க வந்து ஒரு இடத்தை வந்து ஒரு பாதிரியார் விலைக்கு வாங்கி ஜெபக்கூடம் கட்டுவதற்கு முயற்சி பண்ணி ஒரு சர்ச்சு மாதிரி ஒண்ணு கட்டுறாங்க. அதுக்கும் அனுமதி பெறவில்லை. ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்துக்களா இருக்கனால யாரும் அந்த சர்ச்சுக்கு போகாத நிலையில அவர் என்ன பண்றாரு, அதை வந்து இந்த துலுக்கர்களுக்கு அந்த இடத்தை வித்து விட்டு செல்கிறார். அந்த இடத்துல என்ன பண்றாங்க, வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு யாரென்றே தெரியாத நபர்களை அங்க அந்த தங்க வைத்து அது ஒரு விடுதி மாதிரி அதை மாற்றுகிறார்கள். இந்த நிலையில அவங்க ராத்திரி, அதாவது வெகு நேரம் இரவு 10 மணி 11 மணிக்கு மேலதான் அந்த பகுதிக்குள்ளாரையே வரும் பொழுது அந்த பகுதி மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய வகையில் அவர்கள் நடந்து கொள்வது, இதெல்லாம் நடந்த பொழுது அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த சமயத்துல அவங்க வந்து காவல்துறையினரிடம் மனு கொடுத்திருக்கிறாங்க. இவங்களால எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு, பயமா இருக்கு, யாருன்னே தெரியல, முன்பின் தெரியாத நபர்கள் இப்படி அடிக்கடி வந்து போறாங்க, இந்த விடுதிக்கு எந்த ஒரு விடுதிங்கிற பேர்ல எந்த ஒரு இது இருக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதன் பிறகு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அனுமதி பெற்றாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வந்து ஃபயர் சர்வீஸ் ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க, ஆபீசர்ஸ் எல்லாம். அதுலயும் வந்து அவரும் வந்து ஒரு துலுக்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி தான் வந்து அதை பார்த்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறதாகவும், தாசில்தார் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த பகுதியெல்லாம் பார்த்திருக்காங்க. அப்ப மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய எந்த மக்கள் இங்க வந்து நீங்க என்ன அனுமதி கொடுக்க போறீங்களா, இது அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தாசில்தார் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அதை மீண்டும் கட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மண்டே பெட்டிஷன் இப்ப அந்த ஊர் மக்கள் தாசில்தாரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, பஞ்சாயத்திலும் இதற்கு குறித்து இவர்கள் வந்து இதற்காக முறையாக ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கிறார்கள். இங்க பாருங்க, இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அந்த பகுதியில ஒரு கிராமம், அது கடையநல்லூர்ல இருக்கக்கூடிய அச்சம்பட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய ஒரு குக்கிராமத்துல போயிட்டு இப்படி வெளியூர்கள்ல இருந்து வரக்கூடிய ஆட்களை இப்ப அங்க வந்து தங்க வைக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இது வந்து ஏதோ அதுவும் என்ன பார்த்தா, இந்த அஸ்லாமியா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது மதுரையில அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாகவும் தெரிகிறது, அந்த ட்ரஸ்ட் பேர் பார்க்கும் பொழுது. அப்படி அதை வைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மதுரையில ரெஜிஸ்டர் பண்ணது எதுக்கு இப்ப இந்த ஒரு மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு குக்கிராமத்துல இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும்? அப்போ ஒரு பள்ளிவாசலை வேண்டுமென்றே சும்மா ஒரு இடத்துல, ஒரு துலுக்கர்களே இல்லாத ஒரு இடத்துல ஒரு 3 பேர், அது எந்த இயங்காத ஒரு கடையநல்லூர்ல இருக்கிறவ அங்க வந்து முதல்ல பள்ளிவாசல கட்டியிருக்கா, அது இதை உடனே இதை இப்ப வந்து இவங்க இதை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னா
இதனுடைய பின்னணி எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு இதுல ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமாக நிறைய தோன்றுகிறது. ஏன்னா நல்லா பார்க்கணும், புளியங்குடி, கடையநல்லூர் இந்த பகுதிகளினுடைய லொகேஷன், ஜியோகிராபிக்கல் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகள் இவை எல்லாமே. ஏற்கனவே பிஎஃப்ஐனுடைய அதாவது ஆயுத பயிற்சி நடந்த, ரகசிய பயிற்சி நடந்த இடம் எதுன்னு பார்த்தா கேரளா மாநிலத்தினுடைய பத்தனம்திட்டா. அப்ப இந்த மலைப்பகுதிகள்ல இருந்து, அதாவது புளியங்குடியோ அல்லது கடையநல்லூர் இந்த மலைப்பகுதிகள்ல இருந்து மலையை ஏறி அந்த பக்கம் இறங்கினா இந்த பத்தனம்திட்டா பகுதியை சென்றடைவதற்கான வழிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இப்படி ஒரு இது இயங்கி கொண்டிருந்தால் இதுவரை ஏன் உளவுத்துறையோ இல்லைன்னா இதுக்கு ஏற்கனவே இதுக்காக மனு கொடுத்த காவல்துறையோ இதை பத்தி யோசிக்கல, இதை பத்தி ஏன் இந்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன்னா இங்க இருக்கிற யாருமே போல, கடையநல்லூர் சேர்ந்தவர்களையும் போல டோட்டலாவே வெளியூர்ல இருந்து வருவர்கள் தான் நாங்க வர்றாங்க, அவங்களுடைய அடையாளங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். எப்படி கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் இப்பொழுது இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறதோ, எப்படி அவர்களால இது சூழப்பட்டிருக்கிறதோ, அதே போல இன்னைக்கு திட்டமிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை என்பதும் இன்னைக்கு சூழப்பட்டு வருகிறதா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு எழுகிறது. ஏற்கனவே கூட அந்த பகுதியில நடந்த, புளியங்குடி பக்கத்துல நடந்த ஒரு மரக்கடையில நடந்த தீ விபத்து இதுவரைக்கும் கண்டறியப்படாமல் இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு விஹெச்பி இன்னொருத்தனுடைய அந்த மரக்கடை எரிக்கப்பட்டது இன்னைக்கும் ஞாபகம் இருக்கலாம். இதுவரைக்கும் அதிலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதும் நினைவில் இருக்கலாம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறது, அதை இதுவரைக்கும் காவல்துறை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு வேதனை அளிக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது ஆபத்தான ஒரு விஷயமாகவும் முடிவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உடனடியாக இதுல காவல்துறை இறங்கி செயல்பட வேண்டும் என்பதே நமது கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா ஊர் மக்களும் இது குறித்து மிகுந்த அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் இதில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்ததாக நீங்க சொன்ன இந்த மத மாற்றம் பாருங்க, யாருமே இல்லாத பகுதியில தேவையே இல்லாத ஒரு விஷயம். இப்ப அடுத்ததாக இந்த கிறிஸ்தவர்கள் இவங்க இருக்கிறது மொத்தமே எல்லாருமே ஹிந்துக்கள் அப்படிங்கும் பொழுது நீங்க எதுக்காக ஹிந்துக்கள் இருக்கிற பகுதியில கொண்டு போய் இந்த நோட்டீஸை கொடுக்கணும்? இதே விஷயம்தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். வேற ஒரு பகுதியில இதே போல ஒரு வேலையை பார்த்தாங்க. மொத்தமா இந்துக்கள் மட்டுமே இருக்கிற பகுதியில கொண்டு போய் நோட்டீஸை கொடுத்து அங்க அதே போல பிரச்சனை. அதுல இதுல என்ன, நாங்க கொடுப்போம், நீங்க யார் எங்களை தடுக்கிறதுக்கு அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறார்கள். இதுலயே நீங்க ஒரு சம்பவத்தை பார்த்தா என்ன அப்படின்னா, இது இந்த மாதிரியான பிரச்சாரம் முன்னமே செய்ய வந்திருக்காங்க, அப்பயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அப்ப நடவடிக்கை எடுக்கல. அப்ப நடவடிக்கை எடுத்திருந்தா இப்ப இன்னைக்கு போயிருக்க மாட்டாங்களா? இவ்வளவு பெரிய பிரச்சனையே நடந்திருக்காது. அப்ப இப்ப திரும்ப நீங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க, திரும்ப திரும்ப ஒரு வேலையை அவன் செய்யறான் அப்படின்னா நீங்க நடவடிக்கை எடுக்காதான காரணம். இப்பவும் கூட என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இந்த CSR போட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக நீங்க சொன்னீங்க. ஆனா அது கூட நடக்கல. உடனே நடந்ததா அப்படின்னு பார்த்தா நடக்கல. இது குறித்து புகாரை கொண்டு போய் கொடுத்திருக்காங்க ஸ்டேஷன்ல அங்க இருந்த இந்துக்கள். அப்படி யாரெல்லாம் சென்று புகார் கொடுத்திருக்கார்களோ அந்த புகார் கொடுத்தவர்களை அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டி இருக்கிறார். ஏன்னு கேட்டா அவர் அதே மதத்தை, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். உடனே அவர் என்ன பண்றாரு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாரு. ஒழிய யார் அந்த தவற்றை செய்தார்களோ அந்த தவறை செய்தவர்கள் மேல அவர் நடவடிக்கை எடுக்கல. அவர்களே புகார் கொடுக்க விடாமல் மிரட்டுவதற்கு போன்ற மிரட்டல்களை எல்லாம் கூட அவங்க நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல. இதுக்கிடையில இவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் டைப் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றதுக்கு இடையில அந்த யார் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களோ யார் மதமாற்ற செய்வதற்காக சென்றார்களோ அவர்களை விடுவிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் கூட உதவி இருக்காங்க. எந்த அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவி இருக்காங்க. ஆனா இந்துக்கள் இல்லவே இல்லை, எங்களுக்கு FIR போட்டால்தான் நாங்க இந்த இடத்தை விட்டு செல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரம் அந்த ஸ்டேஷன்லயே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வழியாக கடைசியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நாங்க FIR போட முடியாது, FIR போடுறதுன்னா நாங்க மறுபக்கத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுதான் நாங்க FIR போட முடியும், நோட்டீஸ் தானே கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க, மதமா மாத்தினாங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம தரப்புலையும் திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க நோட்டீஸ் கொடுத்தாதான் அப்படின்னா இதே போல நோட்டீஸை நாங்களும் வேற்று மத இருக்கக்கூடிய இடங்கள்ல மசூதி சர்ச் இருக்கிற இடத்துல நாங்களும் அவங்க மதத்தை திட்டி எங்க மதத்துக்கு ஆதரவாக கொடுங்க, எங்க மதம் தான் பெருசுன்னு சொல்லி நாங்களும் நோட்டீஸ் தரோம்.
அப்படி நாங்க நோட்டீஸ் தந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அவங்களுக்கு உரிமை இருக்கு மாதிரி எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்களும் கிளம்பிடுமா அப்படின்னு எல்லாம் கேட்டு மிகப்பெரிய அளவுல அதற்கு ஒரு போராட்டமாக நடத்தினதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து கடைசியாக CSRஐ போட்டு அனுப்பிட்டு இருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் அதுக்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கல, யாரையும் கைது செய்யவில்லை. இதற்காக வந்து VHPயும் இந்து முன்னணியும் இணைந்து வந்து இந்த ஒரு போராட்டத்தை வந்து இந்த ஸ்டேஷன்ல வச்சு நடத்திருக்காங்க. நடத்தினதுக்கு பிறகுதான் இந்த CSR என்பதே இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு தமிழகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. எனக்கு இந்த மதம் தேவையில்லை, எனக்கு என்னோட மதம் போதும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட நாம வந்து இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா நான் என்ன வேணா நான் வந்து தருவேன், நீ ஏத்துக்க, நான் சொல்றதான் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு கிறிஸ்தவர் சொன்னா அதை ஏத்துக்கணும். அதுக்கு துணை அதாவது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளாகவோ அலுவலகத்திலாகவோ இருந்தார்களோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. காவல்துறையினர்கள் இப்ப இதே ஹிந்து காவல்துறை யாராவது ஒரு ஆள் இருந்தாரு இந்த மாதிரி சார்பா பேசணும்னு, இல்ல நாங்கள் வந்து காக்கி சட்டை போட்டவர்கள், நாங்கள் எதற்கும் சார்பாக நடந்து கொள்ள முடியாது, நாங்கள் வந்து நடுநிலையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பார். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? அப்ப வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக ஆனாலும் கூட அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓத்து தகுந்த மாதிரி அவங்க வந்து செயல்படுவதில்லை. எந்த மதத்தையோ அந்த மதத்திற்கு சார்பாகத்தான் செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் நம்ம இங்க இருந்து பாத்துக்கணும். அப்ப நம்ம இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சரி ஆகணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது இதை எதிர்த்து இன்னைக்கு எப்படி இந்த இளைஞர்கள் ஒரு 5 இளைஞர்கள் தான் இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அந்த மாதிரி ஒரு பகுதியிலும் இந்த மாதிரியான இவர்கள் வந்து செய்யும் பொழுது இதை எதிர்த்து போராடுவதற்கு இந்துக்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்படி தயாராக இருந்தார்கள், இந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான், அப்படி ஒரு குரூப் இன்னைக்கு போராட தயாராக வரும் பொழுது அவர்களுக்கு மற்ற இந்துக்கள் வந்து இன்னைக்கு ஒற்றுமையாக உதவ வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மாறாது. இது நாளுக்கு நாள் இந்த ஆட்சியில மோசமாய் கொண்டு வருவதை நம்ம பாக்குறோம். இதை நாம இன்னைக்கு வந்து நம்ம செய்யாட்டா, இதை நம்ம முன்னெடுக்காட்டா, நாளைக்கு நம்ம பேரம் பேத்திகள் பூவோடும் பொட்டோடும் இருக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்குள்ள வருகிறது. அதனால இந்துக்கள் விழிப்போடு இருக்கிறது எவ்வளவு அவசியம் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நம்ம இந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஸ்ட்ரீட் டிவில அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இடத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி நாம இருந்தோம்னா அது எப்ப வேணா நம்ம இடத்துக்கு வரலாம். அன்னைக்கு வரும்பொழுது நம்மளால அதை எதிர்க்க முடியாம போயிடும். அதனால இதுக்காக நம்ம விழிப்புணர்வோடு இருப்பது மிகுந்த அவசியம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் நிஷா பானு. இவரை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரை அடிப்படையில் வந்து மத்திய அரசு வந்து அவங்கள வந்து கேரளா உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உத்தரவானது கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வந்து பரிந்துரை செய்யப்பட்டது. ஒரு மாற்றப்பட்டதால் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் நெருக்கி வந்து விட்டது. நேரம் அவர்கள் வந்து பணிகளில் வந்து சேர்ந்திருக்கணும். இவரோட சேர்ந்து மாற்றப்பட்டவர்கள், அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணவர்கள் எல்லாருமே வந்து பணியில சேர்ந்துட்டாங்க. இவர் மட்டும் இன்னும் சேராம அப்படியே இங்கே இருக்குதுக்க, இது ரிலீவ் ஆகவே இல்லை. இது குறித்து 50 வழக்கறிஞர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் மற்றும் குடியரசுத் தலைவருக்கும் வந்து கடிதங்கள் எழுதியிருக்கார்கள். ரெண்டாவது வந்து அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய இங்க இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போகாம இருக்கிறது வந்து நீதித்துறையின் ஒழுங்கினம், அதாவது டிசிப்ளின் ஆக்ஷன், டிசிப்ளின் இதே கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கொலிஜியத்தில் வந்து இன்னும் சில காலம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில அவர் இங்கேருந்து போகாம காலம் தாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த செய்தியை பாருங்க. இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், யாரோ ஒரு ஆளுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது. டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தோடனே இத்தனை நாள்ல வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி ரூல் இருக்கு. ஆனா அந்த ஆள் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அதே இடத்துலயே இருக்காரு. அப்ப இந்த வழக்கு வந்து இந்த நிஷா பானு முன்னாடி வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த அம்மா நீதிபதி முன்னாடி வருதுன்னு வைங்க. அப்ப இந்த அம்மா என்ன தீர்ப்பு தருவாங்க? கேள்வி வருதா வரலையா? நிச்சயமா. அப்ப என்ன பண்ணுவாங்க? டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒரு மேல எடுக்கணும். அது எப்படி ஒரு போக முடியாதுன்னு சொல்ல முடியும்? அரசாங்கம் சொல்லியாச்சு, கவர்மெண்ட் சொல்லியாச்சு, நீ போக வேண்டியதானே. இப்படித்தானே அந்த அம்மா அன்னைக்கு கேள்வி கேட்பாங்க. அப்ப சாதாரண மனிதர்கள் சாதாரணமா வராங்க, ஒரு அரசாங்க அதிகாரி இல்ல யாரோ ஒருத்தங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சட்டம், நான் நீதிபதி அப்படின்னா எனக்கு ஒரு சட்டம் அப்படின்னு அர்த்தமாக்குமா? அப்படி எப்படி இருக்க முடியும்? அப்ப அந்த நிலைப்பாடு தானே இப்ப இன்னைக்கு இந்த அம்மா எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு
இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பல நீதிபதிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கடிதமா இன்னைக்கு எழுதியிருக்காங்க. இது தப்பு, டிசிப்ளினரி ஆக்ஷன் இருக்கணும், இது நீதித்துறையிலே ஒரு ஒழுங்கீனம் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல முன்னாள் நீதிபதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், அப்புறம் வந்து இந்த சோகால்டு ஊடகவியலாளர்கள், இந்த மாதிரி ஒரு குரூப் சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள், இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்னு சேர்த்திக்கலாம். இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமா கூக்குரல் இட்டு இவருக்கு எதிராக, நம்ம ஜி.ஆர். சாமிநாதன் நீதிபதி அவங்களுக்கு எதிராக கையோமியான்னு எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தீர்ப்பை எடுத்து பார்த்து ஒரு சட்டத்துக்கு விரோதமா ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. இல்ல புறம்பா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, யாரா ஒரு சார்பா கொடுத்துட்டாரு அப்படிலாம் கரெக்டா சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் கொடுத்திருக்காரு. அது யாராலையுமே குறை சொல்ல முடியாது. வாஞ்சிநாதன் ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால சொல்லிட்டாரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு, நீதிமன்ற மாண்பே போச்சு, நீ அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு என்னென்னலாம் முடியுமோ அதை வச்சு எவ்வளவு நாள் நீங்க கதை ஓட்டுனீங்க. இப்ப ஏன் யாருமே இதுக்கு எதிராக பேசல? பேசியிருக்கணுமா வேணாமா? இப்ப எல்லாரும் இப்ப நீதிமன்றத்தினுடைய மாண்பையே குலைக்கக்கூடிய ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுங்கீனமே நடந்துட்டு இருக்கு. அப்ப ஏன் இதை பத்தி இப்ப லெட்டர் எழுதல? இப்ப ஏன் வந்து பேப்பர்ல பேசல? இப்ப ஏன் நெரேட்டிவ் செட் பண்ணி திட்டல? எந்த பத்திரிகையிலயும் இது பெருசா வரவும் இல்லை. நீங்க பாருங்க. அப்புறம் இது நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை இந்த அம்மாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பரங்குன்றம் தீர்ப்பு கொடுத்தது இந்த அம்மா தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தென்காசி கோவில், இது இந்த தென்காசியில இந்த காசி விஸ்வநாதர் கோவில் நடந்தது வந்து ஒரு வினோதமான ஒரு வழக்கு, வினோதமான தீர்ப்பெல்லாம் நடந்தது அங்க. அதாவது இந்த கோவில்ல வந்து கட்டும் பொழுது, கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கப்படும் பொழுது என்ன சொல்றாங்க, கோவில்ல வந்து கட்டியிருக்கிறது வந்து பல விஷயங்கள் வந்து இன்னும் முழுமையாக பணி திருப்பணி முடியல, இது வந்து சரியான திருப்பணி நடக்கல, அந்த திருப்பணி முடிஞ்ச பிறகுதான் நாள் குறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர்ல கூடிய பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கை வைத்து ஒரு வழக்கும் போடப்படுகிறது. அப்ப அந்த வழக்குல இந்த அம்மா தான் என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து ஒரு ஐஐடியினுடைய ஒரு இது நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழு வந்து ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வு செய்து அவங்க வந்து பரிந்துரைக்கிறது என்னன்னா, இப்ப திருப்பணி முடியல, நிறைய வேலைகள் பாக்கி இருக்கு, நிறைய விஷயங்கள் இன்னும் சரியாக செய்யப்படவில்லை அப்படின்னு பல குறைகளை அவங்க கண்டுபிடிச்சு நோட்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் தராங்க. தந்த உடனே இந்த அம்மா தான் என்ன பண்ணுது, கும்பாபிஷேகத்தை நிறுத்துது, தடை விதிக்குது. கும்பாபிஷேகம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கும்பாபிஷேகம் தடையை மீறி என்ன பண்றாங்க, பந்தக்கால் போடுறாங்க, அதுக்கான பூஜைகள், ஆகம பூஜைகள்லாம் நடத்துறாங்க, ஹோமங்கள்லாம் முதல் நாள் கணபதி பூஜை எல்லாம் நடத்துறாங்க. நடத்திட்டு இதை எதிர்த்து திரும்ப வழக்கு போடுறாங்க. திரும்ப எதிர்த்து வழக்கு போட்ட உடனே முத நாள் தடை, இதை எடுத்து அடுத்த நாள் போடும்போது அதுக்கு வந்து அந்த அம்மா தடை நீக்கப்படுது. கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கும்பாபிஷேகம் நடந்து ஒரு மாசம் கூட இல்ல, அங்க மேல இருந்து அந்த கலசம், கோபுர கலசம் கீழே விழுகுது. ஏற்கனவே இந்த மாதிரி கோபுர கலசம் இதெல்லாம் சரியில்லை, அது மக்களுக்கு ஆபத்துல முடியும்னு சொல்லிதான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. நல்ல காலமாக அந்த கோபுர கலசம் விழும்போது அந்த பகுதியில பக்தர்கள் யாரும் இல்லை, இல்ல காவலாளியோ யாரும் அங்க இல்லை, அதனால எந்த உயிர் சேதமும் இல்லாமல் அது முடிந்தது. அப்ப திரும்ப வந்து பல இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்ததா அதுக்கப்புறம் திரும்ப சைட் பண்றாங்க. திரும்ப சைட் பண்ணி திரும்ப இந்த கோவில்ல முதல்ல இருந்து எல்லா திருப்பணியும் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்களை திரும்ப தீர்ப்பு தராங்க. ஒருவேளை அந்த கலசம் கீழே விழுந்திருந்து யாருக்காவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திருந்தா அந்த பொறுப்பை இந்த அம்மா எடுத்துட்டு இருப்பாங்களா? அப்ப ஒரே தீர்ப்பை இப்படி மாத்தி மாத்தி சொல்லும் பொழுது இந்த அம்மா மேல உள்ள நடுநிலைத்தன்மை மேல நமக்கு சந்தேகம் வருகிறதா இல்லையா? இப்ப கூட பாருங்க, எதனால இவங்க போல அங்க கேரளாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். டாப் 3 இப்ப இந்த அம்மா இருக்கிற பொசிஷன், இப்ப கேரளா அங்க போச்சுன்னா 9வது பொசிஷனுக்கு போற மாதிரி இருக்கு. அதனால பொசிஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க போகல. இன்னொரு ரீசன், கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி அப்படிங்கறதுல வந்து சிவில் சொசைட்டினுடைய இது வந்து அதிகமாக அதுல வந்து இருக்கும் பாருங்க. அதனால இந்த அம்மாவுக்கு ஒரு அன்டிசைரபிளான நிலைக்கு ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்க போகாம அவங்க இருக்காங்க. இப்ப இங்க கோர்ட்டுக்கும் அவங்க போகலையாம். இப்ப நீங்க அங்கேயும் போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப
அப்ப இதெல்லாம் வந்து டியூட்டில இருந்து நீங்க வந்து தவறியதாக அர்த்தமாகுமா ஆகாதா? சரி, இப்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நாங்க அந்த கொலிஜியம்ல தான் பண்ணுவோம். நாங்க மத்தவங்க எல்லாருக்கும் நாங்க வந்து டிரான்ஸ்பரன்சி பத்தி சொல்லுவோம், ஆனா நாங்க அந்த கொலிஜியம் தான் நாங்க வச்சுப்போம் அப்படின்னு இந்த நீதிமன்றம் இவ்வளவு நாளாக இத சுப்ரீம் கோர்ட் இதை அப்படியே வச்சிட்டு இருக்கு கையில. சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்ப வந்திருக்கு. இப்ப இதுக்கு வந்து இப்ப கவாய் வந்து இப்ப பதில் சொல்லணுமா வேணாமா? இப்ப கவாய் வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமா வேணாமா? அது எப்படிமா நீங்க இருப்பீங்க? ஆமா, நாங்க ஆர்டர் போட்டாச்சு, போட்டு நீ இங்கேயும் வரதில்ல, நீ அங்கேயும் போகல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீதித்துறையின் ஒழுங்கீனம் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? அப்ப நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கலையே. ஆனா இப்ப வந்து ஏதோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆபாச படங்கள்லாம் வந்து சின்ன பசங்க பாக்குறதுக்கு ஒரு தடை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நேபாளத்துல நடந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்கு தான் தடைக்கான போராட்டம் நடந்ததே தவிர, இங்க வந்து இப்ப நம்ம கேட்டிருக்கிறது ஆபாச படங்களுக்கு தடை. எனக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்கே நீங்க நேபாளத்துல வர மாதிரியான ஜென்சி போராட்டம் இங்க வந்துருமோ அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. நம்ம நாட்டுல சோசியல் மீடியா தடைக்காகலாம் இல்ல, ஊழலுக்கு எதிராகவும் கூட போராட்டங்கள் அப்படிங்கிறது வரலாம். ஊழலுக்கு எதிராக கூட ஜென்சி போராட்டம்ங்கிறது வரலாம். அதனால முதல்ல அது வந்து தடுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேணும். ஏன்னா இதுல அவர் கவனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுலயும் அவர் கவனமாக இருக்கணும் இல்லையா? அந்த கவனத்தையும் அவர் யோசிக்கணும் இல்லையா? அதனால இது எல்லாத்தையும் யோசித்து இந்த ஒரு நிஷா பானு அவங்களுடைய விவகாரத்தை கையாளுவாரா பொறுத்திருந்து பார்ப்போம். பீகார் தேர்தல் பரப்புரை வந்து நேற்று முடிவுவிட்டது. இன்று முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. நேற்று தலைவர்கள் எல்லாம் இறுதி கட்டமாக வந்து பெரும் சுற்றுப்பயணம் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்படி பிரச்சாரம் மேற்கொண்டு ராகுல் காந்தியும் பிரச்சாரத்தில் இருந்தார். பிரச்சாரத்தில் இருக்கும்போது ராகுல் காந்திக்கும் சர்ச்சையான பேச்சுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த முறை என்ன இருக்காருன்னா ஜாதி பற்றி பேசியுள்ளார். அதுவும் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு, ராணுவத்தில் பொறுத்த வரைக்கும் 10% ஜாதி மக்கள் அந்த ஊரில் தான் ராணுவத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயமா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பாஜக பிற கட்சிகளும் கண்டனத்தை தெரிவிக்கின்றன. மேலும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 90% மக்களுக்கு ஜாதி பிரிவு மக்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்லை. அதுவும் குறிப்பாக தலித்துகள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், மகா தலித்துகள், அதாவது ரொம்ப தலித்துகள் கீழே இருக்கவர்கள், சிறுபான்மையினர், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 10% மேல்தட்டு மக்கள் தான் இவர்களை வந்து ஆளுமை செய்கிறார்கள். இதே மாதிரி இராணுவத்திலும் அரசியலும் மற்றும் இதர துறைகளிலும் வந்து இவர்கள் தான் வந்து அதிகார மையத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் இல்லாம அவர் அதோட சேர்த்து நீதித்துறையும் சேர்த்து இது பண்ணியிருக்காரு. நீதித்துறையிலும் அதனால வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது என்று நம்ம நினைக்க முடியாது. இவங்களோட அதிகார வர்க்கத்துக்கு கீழ் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேச்சு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த பாரத நாடு பல்லாயிர ஆண்டுகளாக தொடர் படையெடுப்புல சந்திச்சிருக்காங்க. முக்கிய பார்த்தா துலுக்கர்கள் வந்து படையெடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து வெள்ளைக்காரன் படையெடுத்துட்டு வந்தா, அதுக்கப்புறம் அந்த படையெடுப்புகள்லாம் நடந்து அதுல எல்லாத்துலயுமே பாரத தேசம் வெற்றி கொண்டதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதை தவிர வந்து உள்நாட்டிற்குள்ளார பல போர்கள், அதாவது உள்நாட்டுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு இடையில போர். தமிழகத்தை எடுத்துட்டோம்னா சேர சோழ பாண்டியர்கள் இவங்களுக்கு இடையில நடந்த போரா இருக்கலாம், இல்ல வடக்குல இருந்து வந்த கூப்தர்கள் அந்த மாதிரி மௌரியர்கள் அவங்களுக்கு எல்லாம் நடந்த போர். இந்த மாதிரி அது உள்நாட்டு மன்னர்களுக்கு இடையில நடந்த போர்கள். இப்படியெல்லாம் தான் நம்ம வந்து வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு வரலாறு இல்ல எங்கேயாவது 2 தமிழகத்துல அப்ப அன்னைக்கு வந்து இன்னைக்கு தென் மாநிலங்கள் வேற மாதிரியான ஒரு பிரிவுகள் இருந்தது. இன்னைக்கு மாதிரி மொழிவாரி மாநிலங்கள் அப்ப கிடையாது. அப்போ வந்து இந்த 2 ஜாதிகளுக்கு இடையில ஒரு சண்டை நடந்தது. இந்த ஜாதிக்கான ஒரு தலைவர் இருந்தார், இந்த ஜாதிக்கான ஒரு தலைவர் இருந்தார். இந்த 2 பிரிவுகளுக்கு இடையில ஒரு பெரிய சண்டை வந்து இந்த ஜாதி வெற்றி பெற்று இன்று ஆட்சியை பிடித்து இவர்களை அழித்தது அப்படின்னு இங்க நம்ம வரலாறு படிச்சிருக்கோமா? ஒரு கல்வெட்டும் கிடையாது, ஒரு வரலாறும் கிடையாது. வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதி பிரச்சனை என்பதை உருவாக்குகிறார். ஜாதி பிரச்சனை என்பதை உன்னை உருவாக்கி ஜாதி சண்டைகள் என்பதை எல்லாம் வருவதே அவன் வந்ததுக்கு அப்புறம் தான். ஆம், என்ன காரணம் அப்படின்னா வந்து சொல்லக்கூடிய பல வரலாற்று அறிஞர்கள்லாம் அது மத ரீதியாக இணைந்திடக்கூடாது, அவர்கள் வந்து பிரிவினைக்கு உட்பட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வெள்ளைக்காரன் செஞ்ச சதிக்கு பின்னாடிதான் இந்த மாதிரியான ஒரு துவேஷ மனப்பான்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பதை அவன் ஏற்படுத்தியதுதான். ஆனா அந்த சமயத்துல கூட இந்த இந்து ஒற்றுமைகளுக்காக பாடுபட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்து மகாசபா, RSS, ஆரிய சமாஜ், அதுக்கப்புறம் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ். நல்ல தெளிவா ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்றேன், அன்றைய காங்கிரஸ்.
அது இப்ப இருந்தது வந்து காங்கிரஸ், இத்தாலி காங்கிரஸ். காங்கிரஸ் ஐ தான் இது பேரு. ஆமா, இது காங்கிரஸ் ஐ. அதனால இது இன்றைய காங்கிரஸ் நம்ம மனசுல நினைச்சுக்க கூடாது. ஆனா என்ன ஒரு மோசமான ஒரு விதி அப்படின்னு எடுத்துக்கிறதா, தலையெழுத்து, இந்தியாவினுடைய தலையெழுத்து அப்படின்னு நினைக்கிறதான்னு தெரியல. எந்த ஒரு கட்சி ஜாதி ஒற்றுமைக்காக பாடுபட்டதோ, எந்த ஒரு கட்சி தீண்டாமையெல்லாம் எதிர்த்து போராடியதோ, எந்த ஒரு கட்சி சமத்துவமாக இருக்கணும்னு நினைச்சதோ, அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் ராகுலே இன்னைக்கு எப்படி பேசுறாருன்னா, எங்கேயாவது ஒரு ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்தி விட முடியாதா, ஏதாவது ஒரு பக்கத்துல ஜாதி சண்டையை போட்டுட மாட்டாங்களா, அது பெரிய அளவுல பத்தி எரியாதா அப்படிங்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறத தான் நம்ம பாக்குறோம். அது இவ்வளோ பெரிய, இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தொடர்ந்து நீங்க அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாருங்க, ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கு மத்தியில இதே போல போய் பேசினார். இன்னைக்கு அதுக்கப்புறம் பியூரோக்ரசிக்கு மத்தியில இதே போல பியூரோக்ராட்ஸ் அவங்க கிட்ட போய் இதே போல பேசினார். இன்னைக்கு என்ன பாருங்க, உச்சகட்டமாக இன்னைக்கு அவர் இராணுவத்தை சீர்குலைக்கக்கூடிய விதமா இன்னைக்கு அவர் பேசியிருக்கார். இது இது நாட்டினுடைய மிகப்பெரிய, இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது ரொம்ப இந்த நாட்டினுடைய இதையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இறையாண்மைக்கு எதிரான போர் மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு இறையாண்மைக்கு எதிராக ஒரு தொடங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். மிக ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டை இன்னைக்கு ராகுல் காந்தி விளையாடி இருக்கிறார். இது நாள் வரைக்கும் இராணுவம்ங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புல அங்க ஒரு ஜாதியோ மதம் இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சகோதரத்துவத்தோட இந்த நாட்டினுடைய எல்லைகளை தங்களோட கண் இமைகளை காப்பது போல இந்த நாட்டை காத்து வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு சுயநலமும் எதுவுமே இல்லாம இந்த மக்கள், நம் நாடு, அது மட்டுமே இந்த மண் அப்படின்னு அந்த தேசத்தை வச்சு காத்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை பார்த்து இப்படி அபாண்டமாக இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இவ்வளவு நாள் அவர் என்னென்னமோ சொன்னதையெல்லாம் இன்னைக்கு நம்ம சகித்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் சகித்து கொள்ள முடியாது. இதற்கு மேலும் இதை பொறுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் இந்த பார்க்கும்பொழுது, ஏன்னா தொடர்ந்து நீங்க அவர் வச்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு போராட்டத்தை இந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்திவிட முடியாதா? இன்னைக்கு அதே போல ஜென்சி வந்த போது இதே விஷயத்தை தான் சொன்னார். ஜென்சி கலவரம் வந்த பொழுது அப்ப அங்க அந்த காங்கிரஸ்காரங்களாம் என்ன பண்ணாங்க, அங்க நடந்த நேபாளத்துல எப்படி பினான்ஸ் மினிஸ்டரை ஓட விரட்டினாங்களோ அதை இங்க உள்ள பினான்ஸ் மினிஸ்டருக்கு டேக் பண்ணாங்க. அப்படின்னா இங்க அந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டு தானே அதை செய்யறாங்க. அப்ப இன்றைய காங்கிரஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இவர் இப்படி திரும்ப திரும்ப இந்த மேல்தட்டு அப்படின்றதெல்லாம் பேசுவது இவருடைய காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கையே இந்த கட்சியில மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நீங்க பார்க்கணும், இத்தாலி சோனியாவை காங்கிரஸ் கட்சி தலைவராக்குவதற்காக பட்டியலினத்தை சார்ந்த சீதாராம் யெச்சூரி அன்னைக்கு கழிவறையில் வைத்து பூட்டப்பட்டார். இதெல்லாம் அன்னைக்கு நடந்த அந்த கூத்துக்கள், இதெல்லாம் இங்க மறக்க முடியாது. இதெல்லாம் அதே போல எப்படி நரசிம்மராவ் அவர்களை அவருடைய இறுதி சடங்கு அந்த அவருடைய இது கூட பாடிய கூட கொண்டு கட்சியினுடைய அலுவலகத்துல கூட அஞ்சலிக்காக கூட வைக்காமல் செய்கின்றார்கள். இதெல்லாம் காங்கிரஸ் செய்தவைகள். இத இன்னைக்கு யாரை பார்த்து இவங்க ஜாதி பிரச்சனையை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு வர அப்படின்னா இது விஷமத்தனமான பேச்சா இல்லையா? இன்னைக்கு பிஜேபி ஏதோ இப்ப ராகுல் இந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கிறது, பொலிட்டிக்கல்லி சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிஜேபி இந்த ராகுலினுடைய பேச்சை அதுக்கு ஒரு இதுக்கு திரும்ப இந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டு இந்த மாதிரி கண்டிக்கிறது இதோட நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் முடியும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு கருத்தாக இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா பாருங்க, அப்பப்ப இவர் ஒரு பேசுவாராம் கோமாளித்தனமாக உளறல் அப்படின்னு சொல்லி அது கடந்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலையுமே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட ஏதோ ஒண்ணு பேசியிருக்காரா ராகுல், அதாவது நீங்க யாரும் உங்க ஜியோ நம்பர் வச்சு நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்களா, ஜியோ நம்பர் வச்சு நீங்க ரீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காசு அதானிக்கு போகும்.
எப்படி போகும்? தெரியாது. அவரின் அறிவின் அடையாளமே அதுதான். அது தெரியாது. அதாவது இந்த மாதிரி அவர் பேசுறாரு, அப்ப இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி இந்த லைட்டா எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு செட்டப்பும் செய்யப்படுகிறதோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. இதுதான் நம்ம அன்னிலும் சொல்றோம். ராகுல் வந்து ஏதாவது உளறுகிறார், அவர் உளறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை காமெடியாக எடுத்துக்கொண்டு நாம் கடந்து செல்ல முடியாது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷமத்தனமான விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிஜேபியும் அரசியலுக்காக ராகுலை விட்டு வைத்திருக்கிறது. அதான் தங்களுடைய அரசியலுக்காக ராகுலை விட்டு வைத்திருக்கிறார்கள். இது வந்து இன்னைக்கு அவர் பண்ணியிருக்கிறது வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு செயல். உடனடியாக அவர் வந்து இது வந்து ஒரு தேச விரோத பேச்சாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அதனால இவர் மேல ஒரு தேச விரோத வழக்கு போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இவர் வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்பதே நம் கருத்து. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.